என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் அரியர் வச்சுருக்காங்க சார், அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அரியர் வச்சு இப்போ வரக்கூடிய அக்டோபர் 2026 செமஸ்டர் எக்ஸாமில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மேக்ஸில் ஃபெயில் ஆகி இப்போ கிரேஸ் சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரேஸ் சான்ஸ் எழுதக்கூடிய, அதாவது அக்டோபர் 2026 ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் 1 by 1 வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸினுடைய சப்ஜெக்ட் கோடு வந்து MA231120. இது ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா 14 மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது 14 மார்க்கு, அதாவது ஏபிசி அது வரும். இந்த 3 கொஸ்டினில் ஏதாவது 2 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 7 மார்க், புரியுதுங்களா? அப்போ ஒரு யூனிட்லேருந்து 2 7 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதணும். 2 7 மார்க்ஸும் போது 14 மார்க்ஸ். சரியா சாமி? ஃபஸ்ட் யூனிட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் நம்ம படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னங்கிறது கிராமர் ரூல், அதாவது டே 1 ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இதை மட்டுமே நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு வந்தாலே நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அரியர் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, சரவணகுமார் மேக்ஸுங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், டே 1 நீங்கள் படிக்கக்கூடிய சம் வந்து, அதாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து கிராமர் ரூல். இந்த கிராமர் ரூலுங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் நம்மளுக்கு கேட்டே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதில் மொத்தம் 6 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அந்த 6 ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் வந்து சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 6 ப்ராப்ளத்தை நல்லா கவனிச்சுங்க சாமி. இந்த ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோடைய பேர் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுத்துட்டு டோட் சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பேன். சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன? பேசிக் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டோட் சிலபஸ்ன்னு கொடுத்துட்டு அதனுடைய சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் படித்தாலே போதும் சாமி. அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 6 ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இந்த 6 ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் சாமி. நல்லா புரிஞ்சுங்க. அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கிராமர் ரூலுங்கிற சம்மை வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரும். 2 விஷயம் சொல்லியிருக்கேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 யூனிட்டுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டோட் சிலபஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் 5 யூனிட்டுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் லைனாக படிக்கலாம். இன்னொன்று, டெய்லியும் வந்து எந்தெந்த சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். இதில் வந்து என்னென்னா, அந்த சம்முக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும். சரியா சாமி? இந்த சம்மை ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். கால்குலேட்டர் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து நீங்கள் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மித்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.